மற்றபடி ஒரு ஹீரோ பீக்ல இருக்கும்போது ஒரு படத்துல முழுக்க முழுக்க வில்லனா நடிச்சது இல்ல. அதுவும் தன்னோட ரொம்ப ஜூனியரான இன்னொரு ஆர்டிஸ்ட். விநாயகன் வந்து இந்த படத்துல ஹீரோ. விநாயகன் வந்து ஆக்சுவலி ஒரு ஹீரோ கிடையாது. விநாயகன் வந்து வில்லன் ரோல் பண்ணுவாரு, கேரக்டர் ரோல் பண்ணுவாரு, டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணுவாரு. சோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட ஹீரோவா வச்சுட்டு அந்த ஹீரோவுக்கு முழுக்க முழுக்க வில்லனா நடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியில இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்தது இல்ல. சுகம் கட்டுന്നത് மனுஷனை கொள்ளுங்க. ரொம்ப நல்லா அழகா பண்ணியிருக்காரு. விநாயகனா நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஜெயிலர்ல பார்த்து தான் பழக்கம். கேரளால ஒரு கமெடி படம்ல இருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான படங்கள், காமிக்கல் ரோல் எக்கச்சக்கமா பண்ணியிருக்காரு, வித்தியாசமான ரோல். சோ அது எல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் இமேஜ், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல ரொம்ப புதுசா தெரியுறாரு. மம்முட்டி வந்து ரொம்ப அழகா விநாயகனை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த காம்போவே நல்லா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி சார் தான் இந்த படத்தை வில்லனா நடிக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஃபகத் ஃபாசில் ஹீரோ நடிக்க சொன்னாலும் நடிச்சிருப்பார், குஞ்சாக போபன் நடிக்க சொன்னாலும் நடிச்சிருப்பார், யாரை சொன்னாலும் அந்த ரோல் பண்ணிருப்பாங்க. ஏன் மோகன்லால் கூட படம் சொன்னா கூட பண்ணிருப்பாங்க, இல்ல யார் சொன்னாலும் அந்த ரோல் பண்ணிருப்பாங்க. பட் அவர் விநாயகனை சூஸ் பண்ணது இந்த படத்துக்கு வேற ஒரு கலர் கொடுக்கும். தம் அடிக்காதவங்களுக்கு அடிச்சிடலாம் போல ஸ்டைலாங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயமா அதுல கன்வே ஆகுது. அதை வந்து குளோரிஃபை பண்ணல அவர். அந்த சிகரெட் பிடிக்கக்கூடிய காட்சிகளை ஒரு மாதிரி வன்மத்தோட தான் ஹேண்டில் பண்றாரு. ஒவ்வொரு தவறு நிகழ்த்தும் போதும் அதை பண்றாரு. அவரு பாவத்தின் குறியீடா தான் வச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். மம்முட்டி சார் நடிப்புல இந்த களம் காவல் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பா படம் பார்த்துருப்பீங்க. படம் எப்படி இருக்கு? முதல்ல இந்த படத்தோட பேர் அதிர்ச்சி அல்லது பேர் இன்பம் வந்து மம்முட்டி சார் வில்லனா நடிச்சிருக்கிறது தான். ஏன்னா நீங்க பொதுவா ஹீரோக்கள் வில்லனா நடிப்பாங்க, நெகட்டிவ் ரோல் பண்ணுவாங்க, ஆனா அது ஆன்டி ஹீரோ சப்ஜெக்டா இருக்கும். படம் ஃபுல்லா நெகட்டிவ் ரோல் பண்ணுவாங்க, ஆனா படத்தோட ஹீரோ அவங்க தான். மம்முட்டி சாரே விதயன், பிரம்மயுகம், புழு, முன்னறிவிப்பு, ஸோ அப்படிங்கிற பாலேரி மாணிக்கம், இது மாதிரி நிறைய படங்கள் அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த படத்துக்கு எல்லாம் ஹீரோ அவர் தான். ஓகேவா? ஸோ அப்படி நடிப்பாங்க ஒரு கேட்டகரி. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் ரோல் பண்ணுவாங்க. ஒன்று வந்து வில்லனாகவும் ஒன்று ஹீரோவாகவும் இருக்கும். அது நிறைய பேர் எல்லா ஹீரோஸும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டும் தான் மேஜரா பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்ப விஜய் சேதுபதி பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோவா இருந்தா கூட வேற ஹீரோஸுக்கு இவரே முழுக்க முழுக்க வில்லனா நடிச்சிருக்காரு. பட் அதுல என்ன நடந்ததுன்னா அவங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஹீரோஸ். கமல் சார், ரஜினி சார், விஜய், ஷாருக் கான், அந்த மாதிரி பெரிய ஹீரோஸ்க்கு வில்லனா நடிச்சிருக்காரு. இன்னொன்னு ஹீரோக்கள் வில்லன் யார் நடிப்பாங்கன்னா பழைய ஹீரோ ரீஎன்ட்ரி கம்பேக் கொடுக்கும்போது நடிப்பாங்க. அரவிந்த் சாமி தனி ரோல்ல பண்ணது, மோகன் சார் பண்ணது, கார்த்திக் சார் பண்ணதுங்கிற மாதிரி அந்த மாதிரி நடிப்பாங்க. மற்றபடி ஒரு ஹீரோ பீக்ல இருக்கும்போது ஒரு படத்துல முழுக்க முழுக்க வில்லனா நடிச்சது இல்லை. அதுவும் தன்னோட ரொம்ப ஜூனியரான இன்னொரு ஆர்டிஸ்ட். விநாயகன் வந்து இந்த படத்துல ஹீரோ. விநாயகன் வந்து ஆக்சுவலி ஒரு ஹீரோ கிடையாது. விநாயகன் வந்து வில்லன் ரோல் பண்ணுவாரு, கேரக்டர் ரோல் பண்ணுவாரு, டிஃபரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணுவாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட ஹீரோவா வச்சுட்டு அந்த ஹீரோவுக்கு முழுக்க முழுக்க வில்லனா நடிக்கிறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு தெரிந்து ஹாலிவுட்ல இதெல்லாம் ரெகுலராகவே நடக்கும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு. ஸோ இந்தியன் இண்டஸ்ட்ரியில இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நடந்தது இல்லை. அதுவும் இவ்வளவு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார்டம்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணது இல்லை. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. படமா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன் பிளே இன்னும் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். இன்னுமே சுவாரஸ்யம் ஆக்கியிருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு படம் பார்க்கும்போது தோணுது. கொஞ்சம் பிளாட்டா இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் என்னன்னா அது எல்லாத்தையுமே மம்முட்டி சாரோட அந்த ஓவராலாவே மம்முட்டி சார் வில்லனா அப்படிங்கிற அந்த இமேஜ், அந்த பெர்செப்ஷன்லயே, அந்த ஃபீல்லையே நமக்கு ரொம்ப நல்ல படமா மாறிடுது. இன்னொன்னு பெர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்கிரீன் பிளேல இருக்கக்கூடிய லேக் இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாங்கிறதெல்லாம் தாண்டி மம்முட்டி சாரோட பெர்ஃபார்மன்ஸும் விநாயகன் சாரோட பெர்ஃபார்மன்ஸும் சேர்ந்து படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுது. முதல்ல இப்படி ஒரு முழுக்க வில்லனா ஒருத்தர் நடிக்க வேண்டிய நீடே இல்லை. பசூக்கான்னு ஒரு படம் வந்துச்சு, படம் சரியா போகலன்னா கூட அந்த படம் தான் ஒரு வில்லன் ரோல் தான். படம் முழுக்க ஹீரோவா மாதிரி வருவாரு, கிளைமாக்ஸா தெரியும் அவர் தான் வில்லன்ட்டு. சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம முழுக்க நான் வில்லனாவே நடிக்கிறேன், கதை சொல்லும் போது இவர்கிட்ட ஹீரோவா தான் போய் கதை சொல்லியிருக்காங்க. இல்ல அந்த வில்லன் ரோல் நான் பண்றேன், ஹீரோ விநாயகன் பண்ணிட்டு விநாயகன் இவரே தான் ரெஃபர் பண்றேன். அத மேடையில சொல்லும் போது அழகா சொன்னாரு. என்கிட்ட தான் ஹீரோ கேரக்டர் என்கிட்ட தான் சொன்னாரு. எனக்கு என்னவோ ஹீரோ கேரக்டர் என்ன விட விநாயகன் நல்லா பண்ணுவாருன்னு தோணுச்சு, அதனால நான் அவரை பண்ண சொல்லிட்டேன் அப்படின்ட்டாப்ல. ஸோ அதுவே இந்த படத்தை பெரிய சக்ஸஸ் ஆன, கமர்ஷியலி பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு. பெரிய ஓப்பனிங் கேரளாவில் கொண்டாடுறாங்க. அது காரணம் என்னன்னா
இந்த அவர் வில்லனா நடிச்சது தான். ஸோ அவர் வில்லனா இதை நடிச்சதே படத்துல இருக்கக்கூடிய மற்ற குறைகள் எல்லாம் மறைச்சிட்டு படம் நமக்கு ரொம்ப நல்ல பிடிச்ச படமா மாறிடுச்சுங்கிறது தான் என்னுடைய ஃபீல். படத்துல அந்த ஒரு சில கதைக்களம் வந்து பழைய கதைக்களமா இருந்தாலுமே அந்த பிஜிஎம்ஸ்லாம் இருக்குல்ல, அது ரொம்பவே எலிவேட் பண்ணியிருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆமா, பிஜிஎம் வந்து ரொம்ப புதுசா இருந்தது. இப்போ யூஸ்வலா ரீசெண்ட் டைம்ல மலையாளமா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி ஒரு மியூசிக் பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்காங்க. ஒரு ஹைப் ஏத்துறதுக்கு சில மியூசிக் பேட்டர்ன் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அந்த மியூசிக் பேட்டர்ன்ல இல்லை. அந்த மியூசிக் பேட்டர்ன்ல இல்லாம கொஞ்சம் ஒரு கதை வந்து முன்னாடி நடக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஒரு லிட்டில் பழமைத்தன்மையும் அதில் சேர்த்துட்டு அவ்வளோ வைபா ஒன்று கொடுத்துருக்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுவும் எஸ்பெஷலி முக்கியமான மம்முட்டி சாரோட எலிவேஷன் காட்சிகள்லாம் இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாம் போடக்கூடிய மியூசிக் வந்து தேட்டர்ல படம் முழுக்கவே ஒரு கிரைம் த்ரில்லர் தான். ஸோ அதனால மியூசிக் ஸ்கோர் பண்றது ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. பின்னிருக்காங்க பாட்டு 1-2 பாட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு பாட்டு ஃபுல்லா அந்த டேப் ரெக்கார்டர்லயே ஓடிட்டு இருக்கும். வாக்மன் சொல்லுவோம் நம்ம முன்னாடி, அது படம் முழுக்க வருது. அதுக்குன்னு தனியா ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ கிட்டத்தட்ட ஒரு ஆவி பாடுற பாட்டு மாதிரி இருக்கும். ஒரு நம்ம பழைய படங்கள் எல்லாம் ஒரு பெண் ஆவியா வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல ஒரு கம்போசிஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு பாடல் இருக்கு. பட் நம்ம படமா பார்க்கும்போது படத்துல பாட்டு இல்லை, ஹீரோயின்லாம் கிடையாது. விநாயகனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, மம்முட்டி சாருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்களே தாண்டி நிறைய கதாநாயகிகள் படத்துல வராங்க, ஃபீமேல் கேரக்டர்ஸ் வருது, ஹீரோயின் கிடையாது. ஹீரோயின் யாரையும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்த படத்தோட பிளஸ் இப்போ மியூசிக் பற்றி பேசிட்டோம். மம்முட்டி சார் தவிர்த்து படத்தோட பிளஸ்லாம் இருக்கும்ல. இப்போ விநாயகன் சார் வந்து நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டாக பார்த்துருப்போம், வில்லனாக பார்த்துருப்போம். இந்த படத்தில் வந்து ஹீரோவாக வரார்ல, அவருடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி? விநாயகன் அவர்கள் வந்து இந்த படத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்த விநாயகன் அவர்களே இல்லை. இதில் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸராக வராரு. ரொம்ப சட்டிலாக தான் அவரோட ரியாக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப பெருசாக வெகுண்டெழுற கிளைமேக்ஸ் தவிர்த்து அதுக்கு முன்னாடி எங்கேயுமே ரொம்ப ரியாக்ட் பண்ணுற மாதிரியான காட்சிகள்லாம் இல்லை. ரொம்ப அமைதியாக, ரொம்ப சட்டிலாக, அட் த சேம் டைம் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. நான் விநாயகனா நமக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு ஜெயிலரில் பார்த்து தான் பழக்கம். கேரளாவில் ஒரு கமெடி படம்லேருந்து ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான படங்கள், காமிக்கல் ரோல் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிறாரு, வித்தியாசமான ரோல்கள். ஸோ அது எல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய பர்சனல் இமேஜ், அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் ரொம்ப புதுசாக தெரிகிறாரு. ரொம்ப மம்முட்டி வந்து ரொம்ப அழகா விநாயகனை செலக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த காம்போவே நல்லா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி சார் தான் இந்த படத்தை வில்லனா நடிக்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஃபகத் பாசில் ஹீரோ நடிக்க சொன்னாலும் நடிச்சிருப்பாரு, குஞ்சாக போப்பன் நடிக்க சொன்னாலும் நடிச்சிருப்பாரு, யாரை சொன்னாலும் அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க. ஏன் மோகன்லால் சொல்ற படம் சொன்னா கூட பண்ணியிருப்பாங்க, இல்ல யார் சொன்னாலும் அந்த ரோல் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் விநாயகனை சூஸ் பண்ணது இந்த படத்துக்கு வேற ஒரு கலர் கொடுக்கு. ஓகே, இந்த படத்தோட கலர் இருக்குல்ல, நம்ம பார்க்கும்போது மம்முட்டி சார் வில்லன், விநாயகன் சார் ஹீரோ அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த கலரே நல்லா இருக்கு. ஸோ அதில் விநாயகன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. அவருக்கு இதற்கப்புறம் அவரே சொல்றாரு, இந்த பாக்கியம்லாம் யாரும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் மம்முட்டி சாரோட காலில் தொட்டு நமஸ்காரம் பண்றாரு. அது என்ன அவர் ஃபீல் பண்றாருன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னா, மம்முட்டி சார் வில்லனா முழுக்க ஆன்டி ஹீரோ கிடையாது, மம்முட்டி சார் வில்லன், அவருக்கு நான் ஹீரோவா நடிக்கிறேன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த பாக்கியம் யாரும் கிடைக்கும்? இப்போ நம்ம விக்ரம் படத்துல கமல் சார் ஹீரோ, விஜய் சேதுபதி வில்லன். விஜய் சேதுபதி ஹீரோவாவும் கமல் சார் வில்லனா ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? புரியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு அப்ப அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஃபீலை தான் சொல்றாரு. ஸோ அதை நியாயப்படுத்தியிருக்காரு மம்முட்டி சார், கூப்பிட்டு கொடுத்ததை அது அவ்வளோ இன்டென்ஸாக பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட காஸ்டியூம் போலீஸ் யூனிஃபார்ம்லாம் வரல, பட் ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா டைரக்டர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. நல்ல பெரிய பிளஸ் தான் படத்துக்கு விநாயகன். அதே மாதிரி இந்த சினிமாட்டோகிராஃபி ஒர்க் பற்றி பேசியாங்க. ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் வந்து இந்த டாப் ஆங்கிளில் காட்டும் போது அந்த படம் வந்து இன்னும் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் மாறுதுன்னு சொல்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி உங்களுக்கு நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி வந்து ஒவ்வொரு கொலைகள் பண்ணும் பொழுதும் ஒரு ஒரு பழைய பாலடைஞ்ச வீடு மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வரைவார். வரைகிறது, யோசிக்கிறது, இது மாதிரியான காட்சி. அதுக்கு ஒரு கலர் இருக்கு, அதுக்கு மட்டும் ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இரவு காட்சிகள் இருக்கு, அதுக்கு ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாடு கேரளா இந்த 2 இடத்துலையுமே நடக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ ஒவ்வொரு 2 லேண்ட்ஸ்கேப்புக்குமான டிஃப்ரெண்ட். ஒரு கேமரா, அதாவது படமா வந்து பயங்கர சேசிங் கீசிங் பிரம்மாண்டம் அந்த மாதிரி பண்ற படத்துல மட்டும் கேமரா ஒர்க்குன்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான படத்துல ஒரு பயங்கரமான கேமரா ஒர்க் தெரியணும். அந்த கேமரா ஒர்க்கே ஒரு ஃபீலை கொடுக்கணும். அப்ப நான் சொன்ன மாதிரி அவர் மம்முட்டி சார் அந்த பழைய வீட்டுக்குள்ள உட்காந்து வரைகிறது காட்சிகள்லாம் பார்க்கும்போது அதுக்கு ஒரு கலர் கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி
ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுக்குது. டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். மியூசிக் ஆகட்டும், கேமரா ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும். ஸோ டெக்னிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படமாக வந்திருக்கு. அதே மாதிரி படத்தில் அந்த மைனஸ் பற்றியும் பேசலாம். இப்போ மம்முட்டி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகரோட இயக்குற ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் ஸ்க்ரீன் பிளேல வந்து ரொம்பவே இந்த லேக் இருக்குது வந்து மம்முட்டி சார் இருந்ததுனால அந்த படம் வந்து தப்பிச்சிடுச்சு. அதனால அந்த குறைகள் வந்து நமக்கு தெரியுது. வேற ஏதாவது குறைகள் ஃபீல் பண்ணி? இல்லை, படத்தில் என்னன்னா சில பிரச்சனை நடக்கும். இப்படி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணிட்டோம், அதை இவர் பண்றாருனாலே போதுங்கிற மனநிலை வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதை விட நமக்கு வேற என்ன வேணும், அப்படி அதுவே போதுமானது படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க லேக் இல்ல, லேக்லாம் கிடையாது. படம் வந்து எந்த லேக் இல்லாம போயிட்டு தான் இருக்கு. சுவாரஸ்யம் கம்மியா இருக்கு, பிளாட்டா இருக்கு. நீங்க இப்படி ஒரு ஸ்டோரியில இன்னும் நிறைய சுவாரஸ்யம் சேர்த்திருக்கலாம். இன்னும் அந்த இன்வெஸ்டிகேஷன் காட்சிகளை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மம்முட்டி சார் பல பேர் கூட பேசுற காட்சியை ரொம்ப நல்ல எடிட்டிங் நடந்திருக்கு. அதை சூப்பரா ஒரு ஸ்கிரீன் பிளே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை நீங்க வந்து ஒரே ஒருத்தரை மட்டும், ஒரே ஒரு கேரக்டரோட மட்டும் வச்சுட்டு நீங்க வந்து ஃபுல் லெந்தா காமிச்சு புரிய வைக்கலாம். அப்படி இல்லாம வேற ஒவ்வொரு கேரக்டரையுமே, வரக்கூடிய எல்லா கேரக்டரையும் அதுக்குள்ள கொண்டு வந்து அந்த ஏரியா ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஓ, இப்படிதான் பண்றாரு இவர் ஒவ்வொருத்தருக்கும். ஒரே ஃபார்முலா தான் எல்லாருக்கும் ஃபாலோ பண்றாரு, ஃபார்முலா மாத்தும் போது இப்படி பண்றாருங்கிறத அந்த ஏரியாவை ரொம்ப அழகா, பொறுமையா, அழகா அதுல ஸ்கிரீன் பிளே ஒர்க் பண்ணிருக்காங்க. பட் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியா அதுல எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பிரில்லியன்ஸ் கம்மியா இருக்கு. அதே மாதிரி படம் பார்த்தோம்னு சொன்னது இன்ட்ரோல் சீன்லாம் ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த ட்விஸ்ட் வந்து எதிர்பார்க்கலையா பலரும். பட் எனக்கு மைண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் அவர் வரும்போதே எனக்கு சின்னதா 1-2 டயலாக்ஸ் ஞாபகம் வச்சு, ஓகே இவர் அந்த கேரக்டர் தான் இருக்குமோ, அவரோட ரோல் என்ன, கதாபாத்திரம் என்ன அப்படின்னா இவர் அதுவா தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சின்ன மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. ஆனா பலருக்கு வந்து தோணாது. பட் என்னன்னா அதை ரொம்ப சூப்பரா இன்டர்வல்ல ரிவீல் பண்ணாங்க. அதாவது படம் முழுக்க தம் அடிக்கிறாரு. பார்க்கும்போது இப்படியெல்லாம் கூட தம் அடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தம் அடிக்காதவங்களுக்கு அடிச்சிடலாம் போல ஸ்டைலாங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயமா அதுல கன்வே ஆகுது. பட் அதை வந்து குளோரிஃபை பண்ணல அவரு. அத அந்த சிகரெட் பிடிக்கக்கூடிய காட்சிகளை ஒரு மாதிரி வன்மத்தோட தான் ஹேண்டில் பண்றாரு. ஓகே ஓகே ஓகே. ஒவ்வொரு தவறு நிகழ்த்தும் போதும் அதை பண்றாரு அவரு. அப்போ அதை ஒரு ஒரு பாவத்தின் குறியீடா தான் வச்சிருக்காங்க. இந்த படத்துல சிகரெட்டை ஒரு பாவத்தின் குறியீடா வச்சிருக்காங்க. ரொம்ப அழகான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சென்சிபிளான ஆளு மம்முட்டி சார். என்னன்னா, முன்னாடி எல்லாம் இந்த டைட்டில் கார்டு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும்ங்கிற டைட்டில் கார்டு வரும்போது, அப்படி ஒன்னு கான்செப்ட் ஆரம்பிக்கும் போது அந்த படத்தோட ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த பெரிய ஹீரோஸ்லாம் சொல்றது இல்லை, இதெல்லாம் எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதுலேயே ஒரு ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனால இப்போ வந்து டைரக்டரோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோ யாரோ என்ன சொல்றாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்துல நான் சொன்னேன் இல்லையா, மம்முட்டி சார் வந்து அவ்வளோ புகைப்பிடிக்கிறதுனாலே அந்த டைட்டில் கார்டு மம்முட்டி சாரை சொல்றாரு. புரியுது. நான் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது, என்ன மம்முட்டி சாரை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் எனக்கு தோணுது, இதனாலதான் சொல்லியிருக்கிறாரு. நான் படம் முழுக்க நான் தம் அடிக்கிறேன், அப்ப அதை நானே சொல்லணும் ஃபீல் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். புரியுது புரியுது இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு சென்சிபிளான ஒரு சென்ஸோட ஒரு ஆக்டர் இருக்காருங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு ஆக்டர் ஏன் ஆக்டராவும் ஜெயிக்கிறாருன்னா, ஹியூமன் பீயிங்காவே ரொம்ப சென்ஸா இருக்கும். அந்த சென்ஸ் இருந்தா தான் ஒருத்தர் ஆக்டராவா பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிறதுக்காக சொல்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. மலையாளத்துல கூட ஓவரால் ரொம்ப நாள் டிராவல் ஆயிட்டு இருந்தது. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல அங்கேயும் பெரிய ஹீரோஸ் வாய்ஸ் கொடுக்கறது இல்ல. செகண்ட் லெவல் ஹீரோஸ், தேர்ட் ஹீரோஸ் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் லெவல் ஹீரோஸ் பண்றது இல்ல. அதை பண்றாரு. ஸோ இந்த தம் அடிக்கிறார் இல்லையா, ஸோ அந்த புகை தம் அடிக்கிறது, அந்த புகை போற ஷேப்பு, அதை யூஸ் பண்ணி தான் ஒரு இன்டர்வல் பிளாக் மிரட்டிட்டாங்க. சரியான கிளாப்ஸ் தியேட்டர்ல. நான் மால்ல பார்த்தேன். யூஸ்வலா மால்ல பெருசா கிளாப் பண்ண மாட்டாங்க, பட் பின்னிட்டாங்க எல்லாரும். ஒரு நல்ல இன்டர்வல் சீக்வன்ஸ் தான். லுக் அண்ட் ஃபீலாவே மம்முட்டி சார் இந்த படத்துல மேக்கப் இல்ல, ஐ திங்க் டச்சப் கூட பண்ண மாதிரி தெரியல பெருசா. கொஞ்சம் ராவா இருக்கிறாரு. நல்ல தலைய, நல்ல முடிய அப்படி நல்ல தூக்கி வாரி, ஒரு லாங்குவேஜ், ஒரு திருவன்றமும் கன்னியாகுமரியும் ஸ்லாங்கும் மிக்ஸ்டான ஸ்லாங் மாதிரி ஒன்று. மலையாளம் தான் பேசுறாரு, தமிழ்ல பேசும்போது தமிழ்ல பேசுறாரு. ஒரு திருவன்றம் பாஷை தான் அது. அது வந்து ஒரு இப்போ ராஜமாணிக்கம் படத்தை ஒரு திருவன்றம் பாஷை பேசியிருப்பாரு. அதுல அந்த கேரக்டரே ஒரு மாதிரி லோக்கல் தாதா மாதிரி இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் அதுல இன்னும் காமிக்கலா பண்ணியிருப்பாங்க. இதுல அந்த காமிக்கல் இல்லாம பட் லாங்குவேஜ், அந்த ஒரு லாங்குவேஜை கொண்டு வந்திருக்கிறது. ஒரு கேரக்டருக்கு ஒரு மனிதன் தயாராகிற விதத்தை பாருங்க. படம் முழுக்க செக்டு ஆஃப் அண்ட் ஷர்ட் போடுறாரு. ஸோ ஆப்வியஸ்லி டைரக்டரோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். பட்
இந்த மாதிரி அந்த லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜ் புதுசா இருக்கு. மம்முட்டி சாரே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு இந்த படத்துல. அந்த இன்னொன்னு வில்லன் அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா ஆக ஓகலாம் இல்ல, சட்டிலான வில்லன் தான் அவருமே. அவர் அந்த அந்த எக்ஸ்பிரஷன்ல அந்த சம்பவங்களை, தவறான சம்பவங்களை நிகழ்த்தும் போதுதான் அவரோட வில்லத்தனத்தை எக்ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்லேயே மிரட்டிட்டாப்ல. அது ஒண்ணு பண்றாரு. அதை தாண்டி ஒவ்வொருத்தரா அவர் வந்து அவரோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அவர் பழகுற விதம், பேசுற விதம், அந்த அந்த டைம்ல அவருக்கு இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, அதுக்கு அதாவது அது ரொம்ப ரொம்ப நல்லா அழகா இருந்தது மம்முட்டி சார் அப்படி பாக்குறதுக்கு. தட் மீன்ஸ் ஒரு எக்ஸைட்மெண்டா இருந்தது. அதே மாதிரி இந்த கிளைமேக்ஸ்லயும் ஒரு மேஜிக் வந்து நிகழ்ந்திருக்குன்னு வந்து சொல்றாங்க. அதை பத்தி நம்ம இது ஆயிடும் எல்லாமே கிளைமேக்ஸ்லயுமே. அப்போ அது நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க இந்த படத்தோட பிளஸ் அதுதான். நம்ம வந்து படத்துல அங்கங்கே சுவாரஸ்யம் குறைவு. தட் மீன்ஸ் இந்த கதையை இன்னும் சுவாரஸ்யப்படுத்தலாம். ஏன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு கான்செப்ட். ஒரு வில்லன் எவ்வளவு என்ன இவ்வளவு மோசமான ஒரு வில்லனா இருக்கிறான், இவ்வளவு வேண்டா வேலை பண்றான் அப்படிங்கும் போது அதெல்லாம் நல்லா இருக்கு. பட் அது ஓவராலா ஸ்கிரீன் பிளேல இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமேங்கிற ஒரு ஃபீல் இருக்குன்னு சொன்னல. அந்த ஃபீல் இருந்தா கூட இன்டர்வல் சீக்வன்ஸா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும், அவர் அந்த தவறுகளை நிகழ்த்தக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், மம்முட்டி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், தியேட்டர் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. தியேட்டர் மூமெண்ட்ஸ் வலிந்து திணிக்கப்பட்ட தியேட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எதையுமே தியேட்டர் மூமெண்ட்ஸ் மியூசிக்கை போட்டு எலிவேட் பண்ணி நடக்க விடுற தியேட்டர் மூமெண்ட்ஸ் கிடையாது. உண்மையாவே அந்த சீக்வன்ஸ்ல இருக்கு தியேட்டர் மூமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்டர்வல் அவர் ரிவீல் ஆகிற, யாருன்னு ரிவீல் ஆகிற இடமா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் கிரைம் அவர் பண்ணக்கூடிய, நம்ம பாக்குறத ஸ்கிரீன்ல அவர் பண்ணக்கூடிய காட்சிகளா இருக்கலாம். அதுக்கு அவரு இந்த வில்லனோட கேரக்டர் ரொம்ப பிரில்லியண்டா பண்ணுது, யோசிக்குது. சோ அந்த மாதிரியான சீக்வன்ஸா இருக்கலாம். அதேல தான் கிளைமேக்ஸும் வருது. ஆக்சுவலி படம் வந்து ஒரு அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால இப்படி ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கல. கிளைமேக்ஸ்ல இப்படி ஒண்ணு நடக்கும், இப்படி ஒரு விஷயம், ஒரு சீக்வன்ஸ் ஒண்ணு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஒரு வகையில யூஷுவல் கிளைமேக்ஸ் அது. ஒரு வகையில ஒரு யூஷுவல் கிளைமேக்ஸ் தான். ஆனா இன்னொரு வகையில பார்த்தா ரெண்டு ஆர்டிஸ்டும் உள்ள வரும்போது நம்ம அதை எதிர்பார்க்கலங்கிறதுனால அது இன்னும் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. நான் ஆக்சுவலி வந்து நிஜமாவே இன்னும் நம்ம இந்த படம்லாம் கேரளால பார்த்திருக்கணும்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த ஆடியன்ஸோட அந்த கிரௌட்ல உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு என்னால இன்னும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் நமக்கு என்ன பண்ண முடியுதுக்கா, கேரளா கிளம்பி போய் பார்க்க முடியாது. பட் அதை நான் மிஸ் பண்றேன். இந்த மாதிரி கேரக்டர்ஸை, ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க, ஒரு வில்லனிக் மூமெண்ட்ஸ் இதுல பண்ணக்கூடிய விஷயத்தை தேட்டர்ல எப்படி என்ஜாய் பண்றாங்க, எப்படி ரிசீவ் பண்றாங்க பாக்குறதுல ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி எப்படி மம்முட்டி சாரோட கேரக்டர் படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா மாறுதோ, படத்தோட மைனஸ் எல்லாம் மறைக்குதோ, அது மாதிரி படத்துல அங்கங்கே வரக்கூடிய முக்கியமான தேட்டர் சீக்வன்ஸ் சொல்லக்கூடிய, தேட்டர் மூமெண்ட் சொல்லக்கூடிய ஹைப் சீன்ஸ் எல்லாமே படத்தை வந்து இன்னும் காப்பாத்துது. நம்ம முடிச்சுட்டு வெளியே வரும்போது சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. தொடர்ந்து வந்து மம்முட்டி சார் வந்து நிறைய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு. நாம ஹீரோவா இருந்தாலுமே ஒரு படத்துல வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டோம். அதுவும் வேற ஒருத்தர் ஹீரோவா இருக்க ஒரு பக்கம் வந்து கேவா நடிக்கிறாரு. தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை வந்து தயாரிக்கிறார்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து தமிழ் சினிமால நடக்காம இருக்கு, அதையும் நம்மளால பார்க்க முடியும். மம்முட்டி சார் பீக்ல இருக்கும்போதே விதயன் மாதிரி படம் பண்றாரு. ஓகேவா, அந்த டைம்ல அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ விதயன் பண்றாரு. அவர் ஃபுல்லாவே பீக்ல இருக்காரு, அவருக்கு டவுன் பீரியடே கிடையாது. ஆக்சுவலி மம்முட்டி சாருக்கு டவுன்ல இருக்காரு, படம் இல்ல. அவரோட வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு 7-8 மாதங்கள் ஷூட்டிங் போகாம இருந்தது, உடல்நலம் சரியில்லாம. அவர் இதுதான் வாழ்க்கையில் முதல் முறை, ஒரே வருஷம் 35 படம்லாம் நடிச்சிருக்காரு அவர். ஸோ இதுதான். ஸோ அதனால அவருக்கு எப்பவுமே அவர் பீக்கு குறைஞ்சதே இல்லை, அவர் எப்பவுமே பீக்ல தான் இருந்திருக்காரு. தட் மீன்ஸ் ஒன்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். ஸோ அவர் அப்பவே அதை அங்கங்கே பரிச்சாத்த முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இந்த கமர்ஷியல் ஃபீல்டுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு ஒன்று இருக்கு. நீங்க கமல் சார் எடுத்துக்கிட்டா கூட அவரோட ஓன் ரிஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா அவரே ப்ரொடியூஸ் பண்ணிடுவார். ஒரு அபூர்வ சார்கள் ஒருக்குள்ள உயரம் கம்மி ஒரு கேரக்டர்னா அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. இல்ல மற்ற ப்ரொடியூசரோட இதுலயும் ரிஸ்க் எடுத்தா அது கம்மி தான். பெரிய ரிஸ்க் எல்லாம் இவரோட படத்துல தான் இருக்கும். அவங்க நினைக்கிற படங்களை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அதுக்கு ஒரு பெரிய தைரியமும் ஒரு கலை மீது ஆர்வமும் வேணும். அதே மாதிரி தான் மம்முட்டி சார். ஓகேவா, ஸோ அதனால இவர் இந்த மாதிரி கேரக்டர் பண்றது வந்து புதுசு இல்லை, முன்னாடியே பண்ணிருக்காரு. பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஹீரோ தானே, ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு கிளாஸ் ஹீரோன்னு சொல்லும்போது அவர் அந்த கமர்ஷியல் படம் பண்ணிட்டே தான் அது பண்ணிட்டு இருக்க முடிஞ்சது. பட் நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அவருக்கு இப்ப நல்லா தெரியுது நமக்கு வயசு 75, இன்னும் எத்தனை வருஷம் நம்ம நடிக்க முடியும் ஹீரோவா அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. ஸோ அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்காகவே ஒரு கம்பெனி, மம்முட்டி கம்பெனின்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கிட்டு இனிமே நம்ம ஆசைப்படுற படம் எல்லாம் பண்ணுவோம்
இப்போ நான் போயிட்டு இன்னும் மம்முட்டி சார் போயிட்டு நான் வில்லன் நடிக்கிறேன் சார், இந்த படத்துல ஹீரோ வேற யாருக்கு போடுங்கன்னா அந்த ப்ரொடியூசர் ஒத்துக்க மாட்டார் சார். என்ன சார் இது உங்களை வில்லனா போட்டுட்டு எப்படி சார் விநாயகன் ஹீரோ போடுறா சார், மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க சார், வேணாம் சார்ன்றோம். ஆனா இவரானால அதை பண்ண முடியுது. ஸோ இவர் என்ன புரிஞ்சுக்கிற நான் புரிஞ்சுக்கிட்டது, இனிமே நம்ம 5 வருடம் நடிக்கலாம், இல்ல அதிகபட்சம் 10 வருடம் நடிக்கலாம், என்னெல்லாம் பரிச்சயத்தை முயற்சி பண்ணிட முடியுமோ பண்ணிடும். இந்த படத்துக்காக அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, ப்ரொமோஷன் இன்டர்வியூ. அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க பேசிக்கா லாயர், சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க இன்டர்வியூல கேட்குறாங்க, am I talking to the villain or hero? அப்போ ஒரு சொல்றாரு, no, you are talking to an actor. நீ ஒரு நடிகர்கிட்ட பேசுறீங்க, ஹீரோ கிடையாது, வில்லன் கிடையாது, நான் ஒரு நடிகன், அவ்வளவுதான். நான் என்ன எப்பவுமே நான் நடிகனா தான் உணர்றேன். இது இப்ப இல்ல, 90s ஒரு இன்டர்வியூல சேம் மேட்டரை பேசியிருக்காரு. நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை, நான் என்ன ஒரு நடிகனா தான் எல்லாருமே என்ன நல்ல நடிகன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அதைத்தான் இந்த இன்டர்வியூ எலாபரேட்டா சொல்றாரு. ஐ அம் an actor, எனக்கு வந்து ஸ்டாரு அதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனா நான் ஸ்டார் தான், அதுவா வந்துச்சு, அதை நான் மறுக்கல. நான் ஸ்டாரா இருந்தும் படம் பண்ணியிருக்கேன், பட் அதெல்லாம் தாண்டி நான் ஒரு ஆக்டரா இருக்க தான் விரும்புறேன். அப்போ ஒரு ஆக்டருக்கு லிமிடேஷன் கிடையாது, என்ன வேணா பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்றாரு. பயங்கர வைரல் அந்த இன்டர்வியூ. ஸோ அப்படிதான் நான் புரிஞ்சு. ஸோ அப்போ என்ன பண்றாரு, இப்போ அவருக்கு இருக்க ஃப்ரீடம், இனிமே என்ன வேணா பண்ணலாம். முன்னாடியாச்சும் அவர் மற்ற ப்ரொடியூசர் படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது மாஸ் படங்கள் எல்லாம் அந்த கமர்ஷியல் படங்களோட சேர்த்து தான் பரிட்சாத்த முயற்சி பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பரிட்சாத்த. நீங்க ரீசெண்ட் டைம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா டர்போ, நடுவில் வந்து டர்போ படத்தை தவிர வேற எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் மூவி தான். நீங்க புழுவா இருக்கலாம், பிரம்மயுகமா இருக்கலாம், ஈவன் பசூக்காவா இருக்கலாம், ரொசார்ச்சா இருக்கலாம், எல்லாமே நீங்க வந்து பரிட்சாத்த முயற்சி தான். எதுவுமே யூஷுவல் மூவி இல்ல. டர்போ மட்டும் தான் கமர்ஷியல் மூவியா எடுத்தார். ஒரு படத்துல கேயா நடிக்கிறாரு, ஜோதிகா ஒரு படத்துல சாத்தனா நடிக்கிறார், தட் மீன்ஸ் பூதமா நடிக்கிறாரு. ரொசார்ச்ல ஒரு ஹீரோ தான், பட் ஒரு பேயை பழி வாங்குற மாதிரியான ஒரு கதை. பேய் தான் எல்லாரையும் பழி வாங்கும், பேயை பழி வாங்குற மாதிரியான ஒரு கதை. பிரம்மயுகம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் இப்ப கடைசியா படங்கள் அவர் நடிச்சுட்டே இருக்கிறார். ஸோ இது அந்த படத்துல ஒன்னா சேருது. இப்போ அவர் என்ன முடிவு பண்ணிட்டா, இனிமே எதுக்கு நம்ம யூஷுவல் படம் பண்ணிட்டு, யூஷுவல் படம் பண்றது ரொம்ப ரொம்ப குறைச்சு, ரொம்ப மினிமமா வச்சுட்டு பண்றது எல்லாமே வித்தியாசமான படங்கள் பண்ணுவோம் அப்படின்றார். இன்னைக்கு அவர் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு, இந்த கேரக்டரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி, வழக்கம் போல அந்த மாதிரி சம்திங் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன்ல அவர் அதான் பேசினார். இந்த படம் வந்து பரீட்சார்த்த முயற்சி கிடையாது, இந்த கேரக்டர் பரீட்சார்த்த முயற்சி. படம் எக்ஸ்பெரிமெண்டல் கிடையாது, கேரக்டர் எக்ஸ்பெரிமெண்டல். இந்த கேரக்டர் வந்து நீங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆனா தியேட்டர் விட்டு கிளம்பும் இந்த கேரக்டர் நீங்க உங்களால மறந்துட்டு வர முடியாது அப்படின்னு ஒன்று சொன்னார். உண்மை அதுதான் நடந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்றாரு, இப்ப இந்த சக்சஸ், பிரம்மயுகம் கொடுத்த சக்சஸ், இதெல்லாம் அவர் ரொசார்ச் கொடுத்த சக்சஸ் எல்லாம் அவர் என்ன பண்ணுதுன்னா தைரியத்தை அதிகமாக்குது. இப்ப பசூக்கா நடுவில் வந்து கமர்ஷியலா மிஸ் ஆன படம். இன்னொரு படம், இப்ப கௌதமன் படம் ஒன்று நடிச்சாரு, டொமினிக் லேடிஸ் பர்சன் ஒரு படம். அந்த படமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான். ஒரு ஆண் திருநங்கையா மாறி தன் தங்கையின் உருவத்திலே இருந்து பழி வாங்குற கதை. ஒரு ஆண் பெண் மாதிரி, பெண்ணா மாறி, திருநங்கையா கூட இல்ல, ஒரு ஆண் பெண்ணா மாறி தன் தங்கச்சி மாதிரி தானே, அண்ணன் தங்கச்சி ஒரே அந்த தங்கச்சி உருவத்துல இருந்து மற்றவங்களை பழி வாங்குற மாதிரியான ஒரு கதை. இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். கமர்ஷியல் எந்த அளவு போச்சுன்னு தெரியல, பட் எல்லாமே சக்சஸ் ஃபெயிலியர்லாம் தாண்டி படத்துல ஒன்னு இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணி இறங்கிட்டாரு, நீ ஒன்றும் பண்ண முடியாது. தட் மீன்ஸ் அவ்வளோ பீக்ல இருக்கும்போதே, வளர்ந்து வர டைம்ல ஹீரோவா இருக்கும்போதே இந்த மாதிரியான பரிட்சார்த்த முயற்சி எடுத்தவர் எவ்வளவு படங்கள், நம்ம நெகட்டிவ் கேரக்டர் மட்டும் பேசுறோம், மற்றபடி அவரோட படங்கள்ல பெரும்பாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளவு படங்கள் பண்ணவர், இப்ப விடுவார் அவரு. ஸோ இனிமே இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம பண்றது எல்லாமே பரிட்சார்த்த முயற்சியாவே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ அதனாலதான் அந்த இப்படி பண்றாரு. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த டோனுக்கு இப்ப இந்த படம் களம்காவல் படத்தை எல்லாரும் பேசுறாங்க, ஓவரால் இந்தியன் இண்டஸ்ட்ரி எல்லாரும் வந்து படத்தை பேசுறாங்க. இது ஒரு நல்ல சேஞ்சை கிரியேட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஹாலிவுட்ல லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து அவ்வளவு பெரிய ஹீரோ வில்லனா நடிப்பார், ஒரு பெரிய ஹீரோ அடுத்த படத்தை வில்லனா நடிக்கிறார். கிரே மேன்ல வில்லனா நடிச்ச ஒரு பெரிய ஹீரோவா சக்சஸ் கொடுத்தவர் இல்லையா? அதுங்க யூஷுவல் நடக்குது. ஏன் இங்க அப்படி ஒரு ட்ரெண்ட் வரல? ஹீரோ வந்து ஸ்டார் வந்து வில்லனா நடிக்கிறது இல்ல, வில்லனா இருந்தா கூட ஆன்டி ஹீரோவா தான் நடிக்கிறாரு. இன்னொரு ஹீரோவுக்கு போயிட்டு ஒரு ஹீரோ வில்லனா நடிக்கிறதே இல்லையே, அந்த கல்ச்சரே இங்க இல்லையே. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணலாமே நம்மன்னு தோண வைக்கும். ரஜினி சார் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தோணுமான்னு தெரியல. ஏன்னா அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலா இருந்து வந்த ஆர்டிஸ்ட், இந்த ரிஸ்க் எடுக்க கொஞ்சம் தயங்குவாரு. கமல் சார் எடுத்து வருவாங்க. இப்ப கல்கி ஆல்ரெடி அதுதானே இல்லையா? ஸோ இது ஒரு புதிய ஒரு பாதையை திறந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இதை சீனியர்ஸ் மட்டும் இல்லை,
எல்லாருமே பண்ணணும். நீங்க நடிக்க ஆரம்பிக்கும் போதே இப்போ இந்த படம் ஹீரோ சக்சஸ் கொடுத்துட்டோம்னா அடுத்த படம் எல்லாம் நடிக்கணும், அதுக்கு அடுத்த படம் திரும்ப ஹீரோ நடிக்கலாம். ஆடியன்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் தானே. ஸோ எல்லாமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா ஹீரோ வில்லனா நடிக்கிறேன், ஆனா பெரிய ஹீரோவுக்கு தான் வில்லன் நடிப்பேன்னு மட்டும் இருக்கக்கூடாது. புரியுது. சாதாரண இன்னொரு ஹீரோவுக்கும் சக ஹீரோவுக்கும் வில்லனா நடிக்கலாம், தன்னோட ஜூனியரான ஹீரோவுக்கும் வில்லனா நடிக்கலாம். அந்த ரோல் நல்லா இருந்தா போதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லலாம். விதை போட்டுருக்கு. ஆமா, ஒரு விஷயத்து நம்ம வழக்கமா கமல் சார் தான் பல விஷயத்துக்கு விதை போடுவாரு. இந்த பர்டிகுலரா இந்த விஷயத்துல மம்முட்டி அவர்கள் இதை போட்டிருக்காரு. இதை தமிழ் சினிமா ஓவரால் இந்தியன் சினிமா ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிகள் ப்ரோ. இந்த களம் காவல் படம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. தேங்க்யூ சார்.